வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போல வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ஐட்டம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா தேங்காய் பருப்பி. நம்ம தேங்காய் பருப்பி செய்கிறதுக்கு ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு 1 கப் அளவு துருவன தேங்காய், அந்த ஒயிட்டு மட்டும் வர்ற மாதிரி துருவிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தனா பேக் சைடு இருக்க அந்த மெரூன் கலர் ஒரு தோல் இருக்கும் இல்லைங்களா தேங்காய் ஓடுது, அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் பல்ஸ் பண்ணி ஒரு ஒயிட்டை மட்டும் போட்டு நல்லா பல்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அழகாக துருவி வரணும். இந்த போல் 1 கப் அளவு தேங்காய் துருவலை லைட்டாக ஹீட் பண்ணி உதிரியாக வர அளவு நல்லா பரட்டிக்கலாம். பரட்டிட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அந்த பேனில் 1 கப் அளவு துருவன தேங்காய்க்கு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவு சர்க்கரை. நான் 3/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் தித்திப்பாக இருந்தது. நீங்கள் தித்திப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா, இல்லை நார்மல் லெவல் வேணும் அப்படின்னா 1/2 கப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1/2 கப்புக்கு 1/4 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் சர்க்கரைக்கு. அது இந்த போல் லைனாக ஒரு கம்பி மாதிரி வருது பார்த்திங்களா. ஜஸ்ட் இந்த போல் கம்பி பதம் வர வரையிலும் பாகு கொதிக்கட்டும். பாகு கொதித்து சர்க்கரை கரைஞ்சி பாகு கொதித்து அந்த கம்பி பதம் வர வரையிலும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் தூள் போட்டு லைட்டாக ஒருக்க கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச தேங்காய் துருவலையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது லைட்டாக அந்த ஈரப்பதம் போகிறதுக்காக நம்ம லைட்டாக அதை ஹீட் பண்ணுறோம். தேங்காவை அப்படியே பொலன்னு உதிரியாக இருக்கணும். அந்த அளவு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெல்லமாக நம்ம தேங்காவை துருவிக்கணும். இப்போ தேங்காவை இதில் போட்டு நல்லா குக் பண்ணிடணும். தேங்காவை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாகில். நெய் நான் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேன். தேங்காவோட வாசனை தான் நமக்கு முழுக்க அதிகமாக தெரியணும். நெய் நம்ம போட்டோம் அப்படின்னா அது வாசனை நெய் ஸ்மெல் மாதிரி வந்துடும். ஸோ அதுக்காக நெய் குறைவாக சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு அது நல்லா குக் ஆகி பாகெல்லாம் இஞ்சினதுக்கப்புறமா அது அப்படியே பேனில் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம பிளேட்டில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். சுற்றிலும் நல்லா நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச தேங்காய் பருப்பியை இதில் போட்டு நல்லா அப்படியே செட் பண்ணி விட்டுறலாம். நல்லா இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா இதில் செட் பண்ணி விட்டுறலாம். நம்ம நல்லா செட் பண்ணையில் மேலே ஒரு கரண்டியில் கொஞ்சம் நெய் தடவிட்டு அப்படியே மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகும். இந்த போல் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் உணர விட்டுறாதீங்க. கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் உணர்ந்ததுக்கப்புறமா லைட்டாக கை வச்சு பாருங்கள். கையில் ஒட்டலை அப்படின்னா மேலால் லைட்டாக கத்தியில் கீரல் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறமா நல்லா உணர்ந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி க்யூபாக எடுத்துக்கலாம். நான் நெய்யில் முந்திரி எதுவும் வறுத்து போடலை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் நெய்யில் முந்திரி கொஞ்சம் பாதாம் அதெல்லாம் கூட வறுத்து போட்டுக்கலாம். கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் பர்பி சூப்பராக தயாராகிருச்சு. இதை நல்லா கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. நல்லா உணர்ந்ததுக்கப்புறமா நம்ம கத்தியில் திருப்பி கோடு மேலால் கோடு கிழிச்சிட்டு நம்ம அதை ஒன்று க்யூபாக எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப சூப்பரான டேஸ்டான வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம குயிக்காக ஃபாஸ்ட்டாக இந்த தேங்காய் பருப்பி செஞ்சு முடிச்சிடலாம். நான் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக மேலே கொஞ்சம் திராட்சை வச்சுருக்கேன். கூட கொஞ்சம் பாதாம் துருவிட்டு பிஸ்தா துருவிட்டு சேர்த்துருக்கேன். உங்களோட விருப்பங்கள், நீங்கள் பாதாமும் சேர்த்துக்கலாம் பிஸ்தாவும் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இது இப்படி போட்டுட்டு அழகாக குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா பார்வைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. நம்மளோட வீட்டில் செஞ்ச ஸ்வீட்டும் தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.